அதுக்காக நான் என்ன ஓடி போய் பதிக்கணுமா? நாளைக்கு அவர் தொடங்குறார், இவர் தொடங்குறார், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. 40 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன். எங்களுக்கு இப்போல்லாம் கோட்டுனாவே ஒரே பக்கரா தான் வருது. அடுத்து பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம். இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும். இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கத்தின் சார்பாக டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் தமிழகத்தில் என்று ஆரம்பிக்கிற இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக எடுத்து இயம்ப வந்திருக்கும் தாளிகையாளர் யாவோருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்திய திருநாட்டின் குடியரசு தின வாழ்த்துக்கள். டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள், அனைவருக்குமான ஆட்சி, அனைவருக்குமான அரசியல், ஏழைகளின் இந்திரலோகம், அதுதான் டிடிஐ. பாருங்கள் ஐயா, நாங்கள் அன்னைக்கு மாதிரி குண்டக்கான்னு கேட்காம, ஆமாம், திரிசா நயன்தாரை பற்றிலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. இந்திய ஜனநாயக புலிகளோட கொள்கை வரைவு எப்படி இருக்கும், செயல் திட்டம் இந்த மாதிரி இருக்கும்? கடந்த காலங்களில் அதை சூட்சமமாக எல்லாத்தையும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டோம். இராணுவ பலத்தோட வேங்கை புலியோட பாய்ச்சலில் பாயும் எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள், எல்லாருக்கும் பதவி வேணும். ஒருத்தங்களே ருசிச்சுக்கிட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது. நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதற்கான தளம் வந்துருச்சு. கண்டிப்பாக. ஆமாம், நீ என்னடா 10ஓட 11 அத்தோட இது ஒன்று நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறீங்க. உங்கள் கேள்வியை வரவேற்கிறேன். நான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில், ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க 2009 ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே 1992 அரசியலுக்கு வந்துட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கிறதெல்லாம் இல்லை. திட்டங்களை வந்து சரியாக நாங்கள் காய நகர்த்து சரியாக எங்களுக்கு கப்பு தான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு முல்லை கொடி படரணும்னா எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, புட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. அப்பா எங்கப்பா இங்கேருந்து கொடியை காணா, பாவிகளா கொண்டாங்க, முதல்ல புட்டின்னு ஒன்று தான் யாகம் வந்துருச்சு. அப்படி துரோகிகளா, இப்போயே அதுக்குள்ளே கட்சிக்குள்ளே கருப்பாடுகளா, கொண்டாங்க வேமா. அது உங்கள் மூஞ்சியை மறைக்குன்னு எடுத்து வச்சுட்டீங்க. நியாயமா இது பத்தியா? என்னடான்னு வந்தேன். முல்லை கொடி படர வேண்டும் என்றால் எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, புட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்க வகையில் 10 தொகுதிகளில் இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம். அதுக்காக நான் என்ன ஓடி போய் பதிக்கணுமா? அது நாளை. இப்போ அவர் கோட்டில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தட் மீன்ஸ் கோட். எங்களுக்கு இப்போல்லாம் கோட்டுனாவே ஒரே பக்கரா தான் வருது. அடுத்து பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நாளைக்கு அவர் தொடங்குறார், இவர் தொடங்குறார், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. 40 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அஜெண்டா அதுதான், மீனவர்கள் ஒருத்தங்க கூட தாக்கப்படக்கூடாது, தனி சுதந்திரமாக செயல்படணும், மிகப்பெரிய தன்மானத்தோடு வாழணும், மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும், சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறோம், எல்லா மாநிலத்துக்கும். இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணையம் இருக்காங்க. இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும். ஏப்பா இப்போ தான் நான் பிள்ளையார் சொல்லி போட்டு அல்லாஹ்வுக்குன்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். 40 ஆண்டு காலம் இருக்கிறேன், பல கட்சிகளில் இருந்தேன். சரிங்களா? இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும்.